இல்லை 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஸ்தோத்திரம் எடுத்துட்டிங்களா? ஒருத்தர் வாசிங்க. இல்லை, கிறிஸ்துனுடைய ஈவின் அளவுக்கு தக்கதாக நம்முடைய அவனவனுக்கு கிருபை அளிக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. ஓகே பண்ணலாமா? ஸ்தோத்திரம். கிறிஸ்துனுடைய ஈவின் அளவுக்கு தக்கதாக அவனவனுக்கு கிருபை அளிக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. ஆண்டவர் இந்த வசனத்தோடு நம்மோடு கூட பேசுவாராக. ஆமென். இந்த வேத பாடக்கூட்டத்தை ஒவ்வொரு புதன்கிழமையும் 7 மணிலிருந்து 8 மணிலிருந்து கேட்போம். ஸ்தோத்திரம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாரா. கிறிஸ்துவனுடைய ஈவின் அளவுக்கு தக்கதாக நம்மில் அவனவனுக்கு கிருபை அளிக்கப்பட்டிருக்கு. எல்லாத்துக்கும் இந்த கிருபை அவசியமான ஒன்றாக இருக்கிறது. எல்லாவற்றுக்கும் கிருபை அவசியம். ஆனால் ஈவுன்னு சொல்கிறாரு, கிறிஸ்துவனுடைய ஈவு. இப்போ ஈவுனா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த கிப்ட்னு சொல்லப்பட்டிருக்குது இங்கிலீஷ் பைபிளில். அல்லேலூயா. அந்த ஆம்ப்ளிஃபையர் பைபிளில் சொல்லப்படும் பொழுது ஸ்தோத்திரம், அந்த டு த மிஸ்ஸர் ஆஃப் கிறிஸ்து ரிச் அண்ட் அபண்டன்ட் கிப்ட் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. கிறிஸ்துவனுடைய ஒரு ரிச் அண்டு அபண்டன்ட், ஒரு நிறைவான ஒரு மிஸ்ஸன்னா அளவு. கிறிஸ்துவனுடைய அளவு நம்முடைய எவ்வளவு நமக்குள்ளே இறங்குதோ அது தக்கதான ஒரு கிருபை, ஒரு ஈவு கொடுக்கப்படுகிறது. அதாவது கிறிஸ்துவனுடைய ஈவின் அளவுக்கு தக்கதாக. அப்போ நம்மகிட்ட அந்த கிறிஸ்து நமக்குள்ளே எவ்வளவு தூரம் உள்ளே இறங்குறாரோ, எவ்வளோ தூரம் அவருடைய பிரசனை இறங்குதோ, எவ்வளோ தூரம் அவரை நம்ம புரிஞ்சு கொள்கிறோமோ, அந்த லைட்டை போட்டுடுப்பாம நம்ம எவ்வளோ தூரம் நம்ம கிறிஸ்துவனுடைய அன்பை நம்ம புரிஞ்சு கொள்கிறோமோ அந்த அளவுக்கு என்ன செய்யப்பட்டிருக்கிறதுனா அந்த கிருபை வாசம் பண்ணுகிறது. அதான் சொல்கிறாரு, கிறிஸ்துவனுடைய ஈவின் அளவுக்கு தக்கதாக நம்மில் அவனவனுக்கு கிருபை அளிக்கப்பட்டிருக்கிறது. அப்போ ஈவின் அளவுக்கு தக்கதாக. ஈவுனா அங்கே இந்த கிஃப்ட்டு, இன்னுமா ஆண்டவருடைய தயவு, ஆண்டவருடைய இரக்கங்கள் என்று சொல்லப்படுகிறார். ஆண்டவர் நமக்கு கிஃப்டாக தருகிறார். நம்ம அதே வசனத்தில் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, இது உங்களால் உண்டாதல்ல. எபேசியர் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் சொல்லப்பட்ட கிருபையினால் விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானது இல்லை, இது தேவனுடைய ஈவுன்னு சொல்கிறார். இங்கேயும் ஈவு அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனுடைய ஈவுனா அவர் பார்த்து ஒரு ஈவாய் கொடுக்கிறது, அவர் பார்த்து நமக்கு அருளுகிற ஒரு ஈவு. அப்போ அந்த ஈவுங்கிறது ஒரு பக்கம் கிஃப்ட்டு. அவர் நம்மகிட்ட எந்த விதமான ஆசீர்வாதத்தையும் நம்மகிட்ட எதிர்பார்க்காம, எந்த ஒரு நன்மையும் எதிர்பார்க்காம அப்படி ஈவாக ஒன்றை கொடுக்கிறார், ஈவு கொடுக்கிறார். அந்த ஈவுக்கு பேர் தான் கிஃப்ட்டு அப்படின்னு இங்கிலீஷ் பைபிள் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த அபண்டன்ட், ரிச் அண்ட் அபண்டன்ட், ஒரு மகிமையான ஒரு கிஃப்ட்டை நமக்கு என்ன செய்கிறார், ஒரு நல்ல ஒரு நிறைவான இதை நமக்கு என்ன செய்கிறாரு, அப்படியே கொடுக்கிறார். அல்லேலூயா. ஆனால் அளவுகோல், அங்கே ஒரு அளவுகோலை பயன்படுத்துகிறார். அந்த அளவுக்கு தக்கதாக அப்படின்னு சொல்கிறார். அப்போ அந்த அளவுக்கு தக்கதானா நம்ம கிறிஸ்துவை நம்ம எப்படி ஏற்றுக்கொண்டோம், இன்னுமா சொல்லப்போனால் அவர் அறிகிற அறிவின் மேன்மைக்காக. அல்லேலூயா. அப்போ கீழே அதான் சொல்ல, மேலும் நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றி விசுவாசத்திலும் அறிவிலும் 11ஆம் வசனம் ஒருமைப்பட்டவர்களாகி கிறிஸ்துவனுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்கதாக பூரண புருஷராகும்படி எபேசியர் 4:11 சொல்கிறார். அப்போ பூரண வளர்ச்சிக்கு, அப்போ பூரண ஒரு வளர்ச்சி அடையத்தக்கதான இந்த கிருபை அளிக்கப்படுகிறது. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்போ கிறிஸ்துவனுடைய ஈவின் அளவுக்கு தக்கதாக நம்மில் அவனவனுக்கு கிருபை அளிக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஈவு வேற, கிருபை வேற. இந்த ஈவுங்கிறது டிஃப்ரெண்ட் பண்ணி காட்டுறாரு. அங்கே அந்த இடத்துல தான் ரெண்டு மீனிங் வருது. நம்ம ஈவுனாலும் கிருபைன்னு நம்ம நினைப்போம், ஆனால் அது உண்மைதான். ஆனாலும் அதுக்குள்ளே வேறு அர்த்தத்தை அங்கே பவுல் கொண்டு வராரு. எப்படின்னா கிறிஸ்துவனுடைய ஈவு அது கிஃப்டாக கொடுக்குறாரு. இது நம்ம ரட்சிக்கப்படுறது எப்படி ஈவுன்னு சொல்கிறாரு. இங்கே ரட்சிக்கப்படுறது ஈவுன்னு 2வது அர்த்தத்தை சொல்கிறாரு. ஏன்னா நீங்கள் ரட்சிக்கப்பட்ட உங்களால் உண்டானதில் தேவனுடைய ஈவுன்னு சொல்கிறாரு. இங்கே என்ன சொல்கிறாரு, தேவனுடைய ஈவு, அப்படி ஈவு எவ்வளோ கொடுக்கப்படுதுன்னு சொல்கிறாரு. இந்த ரட்சிப்பில் நம்ம ஒன்றுமே நம்ம செஞ்சதில்லை இல்லையா. நம்ம ரட்சிக்கப்படுகிறதற்கு, இந்த ஃபேன் ஆஃப் பண்ணியிருப்பான், இந்த ரட்சிக்கப்படுகிறதற்கு நம்ம ஒன்றுமே நம்ம செஞ்சதில்லை, அவராக பார்த்து ஈவு அருளுகிறாரு. ஆனால் இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கு, இங்கேயும் கிறிஸ்துவனுடைய ஈவு ஒரு அளவுகோலை வைக்கிறார். அளவுக்கு தக்கதாக நம்மில் அவனவனுக்கு கிருபை அளிக்கிறார். அல்லேலூயா. இந்த கிறிஸ்துவனுடைய ஈவு எவ்வளவு தூரம் நமக்குள்ளே இறங்குதோ அவ்வளவுக்கு தக்கதான கிருபை. இங்கே கிருபையை ஒரு மெஷர்மெண்ட்டில் கொண்டு ஒரு அளவுகளை வச்சு கிருபையை கொடுக்குறாராம். கிருபை அவ்வளவு அவனவனுக்கு கிருபை அளிக்கப்பட்டிருக்கு. இப்போ இந்த கிருபைங்க குழப்பமாக இருக்கலாம். அந்த கிருபை தான் வரம்.
அந்த கீழே கொண்டு வரார் பாருங்க. ஆதலால் அவர் உன்னதத்திற்கு ஏறி சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி மனுஷர்களுக்கு வரங்களை அளித்தார். இப்போ என்று சொல்லியிருக்கிறார். ஏறினார் என்பதனாலே அவர் அதற்கு முன்னே பூமி தாழ்விடங்கள் இறங்கினார் என்று விளங்குறது அல்லவா. அப்போ என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, இந்த வரங்களை கொடுக்க தான் ஆதலால்ங்கிற மெய்னிங்கை எப்படி பயன்படுத்துகிறாரு, எதுக்காக பயன்படுத்துகிறாருன்னா, ஸ்தோத்திரம், இது வந்து therefore it says when it ascended on high அப்படின்னு சொல்லிட்டு மேலே ஏறினவர் இறங்கினார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ எதுக்காக அவர் ஏறினார்னா, நமக்கு வரங்களை தரும்படியாக. அப்போ வரங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. இப்போ வரம்னா என்ன அப்படின்னு கேட்டால், நமக்கு ஆண்டவர் இந்த பூமியிலே செயலாற்றக்கூடியதான ஒரு சக்தி, ஒரு வல்லமை, ஒரு விசேஷித்த ஒரு மகிமையான ஒரு வல்லமை கொடுக்குறாரு. அல்லேலூயா. இப்போ சிம்சோன் வந்து ஒரு தாடை எலும்பு எடுத்து 1000 பேரை கொண்டு போட்டான். அதே சிம்சோனை வந்து ஒரு 4 பேர் சேர்ந்து பிடிச்சிட்டு போயிட்டாங்க. எதுக்காண்டி? அவன்கிட்ட இருந்த வல்லமை போன உடனே, அவனுடைய தலை சித்தரிக்கப்பட்ட உடனே, அவனுடைய தலையில் இருக்கிற முடியெல்லாம் கத்தரிக்கப்பட்ட உடனே வல்லமை இழந்து போயிடறான். ஏன்னா பரிசுத்த ஆவியான அவனை விட்டு விலகி போயிறாரு. ஏன்னா அவன் எதனால 1000 பேரை கொண்டான்? அந்த அவன்கிட்ட பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை இருந்துச்சு. அதான் கிருபை, அதுதான் கிஃப்ட், அதான் வரம். அவன்கிட்ட ஒரு வரத்தை வாங்கிட்டு வந்தான் ஆண்டவர்கிட்ட. அந்த வரம் இருந்ததுனால தான் அவன் 1000 பேரை கொண்டான். அதே போல் நம்ம ஆண்டவருக்காக காரியங்களை நம்ம நடப்பிக்கணும்னா நமக்குள்ள வரம் தேவை. அல்லேலூயா. வல்லமை தேவை. நம்ம சாதாரணமான ஒரு மனிதனாக நம்ம இருந்தோம்னா நம்ம இந்த உலகத்தில் பெரிய காரியத்தை கடவுளுக்காக செய்ய முடியாது. அப்போ என்னென்னா, ஒரு வல்லமை, ஒரு வரத்தை கடவுள் நமக்கு கொடுக்குறாரு. இப்போ நம்ம அந்த வரம் நமக்கு வேணும். அது வரம் வந்து எல்லாத்துக்கும் ஃப்ரீ தான் ஆண்டவர் கொடுக்குறாரு, காசு வாங்கிட்டு கொடுக்கப்படலை. வரவங்கிறது வந்து எல்லாத்துக்கும் ஃப்ரீ. ஆனால் இங்கே எப்படி நம்ம பெற்றுக்கொள்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இப்போ புத்தர்கள் முனிவர்கள்லாம் போய் தவம் இருந்து அந்த பழைய காரியங்களை நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அது ஒரு பக்கம் இருந்தாலுமே அது வந்து வேறு வழிபாடு. ஆனால் இயேசு கிறிஸ்து வரும்போது நம்ம ஜெபம் பண்ணுறோம், ஆண்டவரை தேடுறோம். ஜெபிச்சா மட்டும் போதாமல் இந்த வசனங்களை படிச்சுக்கிட்டு நமக்கு கொடுக்கப்பட்ட, சிலருக்கு பிறவிலே வரம் கொடுக்கப்பட்டிருக்கும். நம்ம பிறக்கும்போதே, இப்போ சிம்சன் பிறக்கும்போது, அப்போ தாவீது அவன் ஆண்டவர் அழைச்சார். அப்போ சிலர் பிறக்கும்போதே, மோசே பிறக்கும்போதே, அப்போ சிலர் பிறக்கும்போதே இந்த பாடல் ராகத்தோடு பிறந்திருப்பாங்க, நல்லா பாடுவாங்க. அது வந்து இப்போ சினிமா துறையிலையும் பாடுறாங்க, வெளியிலையும் பாடுறாங்க. அவங்க என்ன, கடவுள் வந்து இந்த இயற்கையாக மனுஷனுக்கு என்ன செஞ்சிட்டார், வரங்களை கொடுத்துட்டார். ஆனால் சிலருக்கு என்ன செய்யப்பட, ரட்சிக்கப்பட்ட பிறகு, ஆண்டவர்கிட்ட வந்த பிறகு சில வரங்களை நமக்கு கொடுக்குறார். ஆண்டவர்கிட்ட அபிஷேகம் பண்ணும் பொழுது சில வரங்களை ஆண்டவர் நமக்கு அனாட்டிங் பண்ணிடுறார். சிலர் கேட்டு வாங்குறாங்க ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே எனக்கு வரங்களை தாங்கப்பா, அபிஷேகத்தினால் நிரப்புங்கப்பா, எனக்கு சுகமாக்கிற வர வேணும், எனக்கு அந்த வரணும் இந்த வரணும் கேட்குறாங்க. ஆனாலும் எல்லா வரமும் ஆண்டவர் கொடுக்க மாட்டார். என்னென்னா, எல்லாத்துக்கும் ஆண்டவர் சொல்கிறார், டிஃப்ரெண்ட் வேயில் அது கிரியேஷன் சொல்கிறார். அதான் நம்ம இங்கிலீஷ் பைபிளில் பார்த்தோம்னா சோத்திரம், அதில் வந்து இந்த கிரேஸை பற்றி இந்த 7ஆம் அதிகாரத்தை இங்கே ஷார்ட்டாக எழுதப்பட்டால் இங்கிலீஷில் ஒரு பேராகிராஃபாக எழுதப்பட்டிருக்கிறது. அவர் சொல்கிறார், எட் கிரேஸ் காட்ஸ் அண்டர்ஸ்டர்வ்டு ஃபேவர். அவங்க வந்து புரிஞ்சு கொள்ளும்படியாக இப்போ ஆண்டவருடைய கண்ட்ரோலுக்குள்ளே அந்த ஃபேவர், தயவு கொடுக்கப்படுகிறது. வாஸ் கிவன் டு ஈச் ஒன் ஆஃப் அஸ் நாட் இன்டிஸ்கிரிமினேட்லினா சோத்திரம், பகுத்தறிய முடியாத அல்லது சோத்திரம், இன்னொரு முடிப்பொறுப்பு சொல்லப்பட்டிருக்கிறது. அது வந்து கண்மூடித்தனம் இல்லாமல், பகுத்தறிவு இல்லாமல். ஆண்டவர் என்னென்னா, பகுத்தறிவு இல்லாமல் அவர் கொடுக்கலையாம். அதான் சொல்ல, நாட் இன்டிஸ்கிரிமினேட்லி அப்படின்னா, அவர் பகுத்தறிவு இல்லாமல் இந்த ஆளுக்கு ஒன்று வச்சுக்கோ அப்படின்னு நம்ம கொடுக்கலையாம். அவர் நல்லா ஆராய்ச்சி தான் நமக்கு என்ன வரம் கொடுத்தா ஒரு கட்டாக சொல்லி தான் கொடுக்குறாரா. நம்ம நினைக்கிறோம் அவர் கண்மூடித்தனமாக எல்லாத்துக்கும் வரம் வந்துருச்சு அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா அப்படி தான் போட்டிருக்குறது இதில் வந்து. பட் இன் டிஃப்ரெண்ட் வேஸ், அது வந்து டிஃப்ரெண்ட் வேயில் கிரியை செய்யுது. ஒருத்தனுக்கு பாடல் வரம் கிரியை செய்யுது, ஒருத்தனுக்கு நல்லா பேசுகிற வரம் கிரியை செய்யுது, ஒருத்தனுக்கு வந்து நல்லா கிரியை செய்கிற வரம் கிரியை செய்ய நிறையா கர்த்தரை கொடுப்பாங்க. நிறைய ஒரு சுவிசேஷம் சொல்லுவாங்க, இப்படி நிறையா டிஃப்ரெண்ட் வேயில் அது. ஆனால் ஆவியானவர் ஒருவரே அப்படின்னு சொல்கிறார். இன்றைக்கி கொடுக்குற சத்தியமே இந்த வரங்கள், இந்த அபிஷேகம், ஆண்டவர் கிரியை செய்கிறது, எப்படி கிரியை செய்கிறார் ஆண்டவர் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். அப்போ நமக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறது வரோம், அதை கண்டுபிடிக்கணும். அப்போது ஒருத்தருக்கு பாட்டு வரும், ஆனால் ஒருத்தருக்கு வந்து பாட்டு வராது. ஒருத்தருக்கு பேச்சு வரும், பேச்சிலையும் கடவுள் வரம் கொடுத்து அவனுக்கு இந்த பேச்சு வந்தால் தான் ஆண்டவர் அந்த பேச்சிலே அவனை வாழ்க்கை உயர்த்திடுவார்.
பார்த்தீங்கன்னா அவங்க பேசுகிறதுலே உயர்த்திடுவார். உலகத்திலும் சரி, கிறிஸ்துவுக்குள்னாலும் சரி, மற்ற துறையினாலும் சரி. அப்போ சிலருக்கு வந்து அந்த எண்ணங்கள் பேசவே மாட்டாங்க. சிலர் பார்த்தீங்கன்னா ஒரு சில ஊழியக்காரங்க வந்து பேசவே மாட்டாங்க. ஆனால் கரெக்டாக அவங்க எல்லாமே நடந்துகிட்ருக்கு. உலகத்திலே அவங்க பேச இருக்காது, மீடியாவில் வரமாட்டாங்க. ஆனால் கோடிக்கணக்கான ரூபாய்க்கு பட்ஜெட் போட்டு கிரிய வேலை நடந்துகிட்ருக்கோம். அப்படிலாம் இருக்கிறாங்க. பேச மாட்டாங்க, அவங்க முகங்கள் மீடியாவில் வராது, எதுவுமே தெரியாது, சைலண்ட்டாக எல்லாத்தையும் பண்ணிகிட்டே இருப்பாங்க. சர்ச்சு கூட நடத்துவாங்க, எல்லா ஊழியும் நடத்துவாங்க, ஆனால் சைலண்ட்டாக இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து கோடிக்கணக்கான இதுக்கு போட்டு நிறைய மக்கள் ரசிக்கப்பட்டுருப்பாங்க. அப்படிலாம் ஸ்தாபனங்கள் இருக்குது, பேர சொல்லக்கூடாது. ஆனால் சில ஸ்தாபனம் பார்த்திங்கன்னா அந்த யூடியூப்பில் வந்துக்கிட்டே இருக்கும். ஒரு சின்ன காரியம் செஞ்சாலும் யூடியூப்பில் போட்டுருவாங்க. அப்படி போட்டுக்கிட்டே இருக்கும். அது ஒரு சரி வரமான்னு தெரியல, அவங்களுக்கு போட்டால் தான் அவங்களுக்கு ஓடும். அப்போ டக்கு டக்குன்னு போயிட்டே இருக்கும். சரி, ஸ்தோத்திரம். இப்படி அதுதான் சொல்ல, நீங்கள் எடுத்து நம்ம விளக்கறதுக்கு எடுத்துட்டிங்கன்னா நீங்கள் கரெக்டாக எடுத்து பாருங்களேன். ஸ்தோத்திரம். 1 கொரிந்தியர் புஸ்தகத்தில் பவுல் க்ளீனாக சொல்கிறார். வரங்களை குறித்து சொல்லணும், அங்கே தான் நம்ம போனோம். 12:6 சொல்கிறார். வரங்களை குறித்து சொல்லும் பொழுது 12:6 சொல்கிறார், கிரியைகளிலும் வித்தியாசம் உண்டு, வரங்களிலும் வித்தியாசம் உண்டு. 4 என்ன சொல்கிறாரு? 4ஆம் அதிகாரத்தில் 1 கொரிந்தியர் 4 சொல்கிறார் பாருங்கள். அதில் சொல்லும் பொழுது 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், வரங்களில் வித்தியாசங்கள் உண்டு, ஆவியான ஒருவரே. இப்போ சொல்கிற வித்தியாசங்கள் அப்படின்னு சொல்கிறாரு. இங்கே பவுல் இங்கே எழுதும்போது சொல்கிறாரு, இந்த டிஃப்ரெண்ட் வேஸ், பட்னா அந்த ஆனால் நாட் இன்டிஸ்கிரிமினேட்லி பட் இன் டிஃப்ரெண்ட் வேஸ் சொல்கிறார். அவர் கண்மூடித்தனமாக அவர் கொடுக்கல, ஆனால் டிஃப்ரெண்ட் வழியில், டிஃப்ரெண்டான வேலை அது கிரியேட் செய்யுது. அல்லேலூயா. இப்போது நம்ம வந்து ஒருத்தருக்கு வந்து பலதரப்பட்ட ஊழியங்கள் இருக்குது. இப்போ ஊழியத்தில் நிறைய ஊழியங்கள் இருக்குது. நம்ம அதே இப்போ ஒருத்தர் ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டான்னா எல்லோரும் ஒயிட் அண்ட் ஒயிட்டிலே வரணும் அப்படின்னு மனுஷன் நினைப்பான். ஆனால் அது வந்து கடவுளுடைய சித்தம் கிடையாது. அவங்களுடைய விருப்பம் சொல்லிட்டார் இல்லையா? ஸ்தோத்திரம். அவங்களுடைய விருப்பம். ஒருத்தர் வந்து ஒவ்வொரு காரியில் ஒருத்தர் சர்ச்சில் பாய் விரிப்பார், ஒருத்தர் சர்ச்சில் கொடுப்பார். எல்லோரும் பாட்டு பாடுங்கன்னா எல்லோரும் பாட்டு பாட முடியாது. ஆனால் மனுஷன் நிச்சயமாக எல்லோரும் ஒரே சர்ச்சில் எப்படி தான் நிலவரம் அப்படின்னு சொல்லி கொண்டு வர முடியாது. ஆண்டவர் சிலர் ஒருத்தருக்கு டிஃப்ரெண்ட் வேயில் கொடுப்பார் கிரியை. ஒருத்தருக்கு குணமாக்க வரோம், ஒருத்தனுக்கு அந்த வாரம் இந்த வாரத்தன், ஒருத்தன் நெட்டையாக இருக்கிறான், ஒருத்தன் குட்டையாக இருக்க, குண்டாக இருக்கிற, உள்ளியாக எல்லாத்தையும் கடவுள் என்ன செய்கிறாரு? சேர்த்து பயன்படுத்துகிறார். அல்லேலூயா. அதான் அவர் கிரியேசர் வந்து எல்லாரும் கூட்டுங்கப்பா, எல்லாரும் சர்ச்சை கூட்டுங்க, எல்லாரும் பாட்டு பாடுங்க, எல்லாரும் பிரசங்கம் பண்ண முடியாது. எல்லாரும் பிரசங்கம் மைக்கு பிடிச்சி எல்லாரும் பிரசங்கம் பண்ண முடியாது. இதற்காரன் இன்னும் மைக்கு பிடிச்சி பிரசங்கம் பண்ணால் இன்னொருத்தன் வேறு மாதிரி நல்லா கிரியை செய்வான். அதான் சொல்கிறாரு. அப்போ எல்லாத்தையும் நம்ம போட்டு இழுக்கக்கூடாது. அதான் சொல்கிறாரு, நீங்கள் அவனோட விருப்பத்திற்கு விட்டு கொடுத்துருங்க. ஆவியான அவனுக்கு என்ன செய்ய சொல்கிறாரோ அதை செய்யட்டும். ஆனால் இன்றைக்கி என்னன்னா, ஊழியங்களிலையும் சபைகளிலும் எல்லோரும் இதைத்தான் நான் செய்கிறதான் நீங்கள் செய்யணும். ஒரு சபை என்ன செய்தோ அதே எல்லோரும் செய்யணும். அப்படின்னா தான் தோல்வி ஏற்படுது. ஒருத்தருக்கு சக்ஸஸ் ஆகிடும், ஒருத்தருக்கு தோல்வியில் வந்துடுவார். இப்போ ஒருத்தர் சாக்கு வியாபாரம் பண்ணுறாருன்னா எல்லோரும் சாக்கு வியாபாரம் பண்ணுங்கடான்னு சொல்லி விட்ட முடியாது. ஒருத்தர் துணி வியாபாரம் பண்ணுறாருன்னா வீட்டில் எல்லோரும் துணி வியாபாரம் பண்ணுறாங்க அப்படி முடியாது. அவனுக்கு வேறு இது ஆண்டவர் கடவுள் வச்சுருக்கலாம், டிஃப்ரெண்ட்டாக அவன் வேறு மாதிரி படிக்கலாம். சரி, ஸ்தோத்திரம். அதான் ஆண்டவர் என்ன சொல்கிறான்னா, நமக்கு டிஃப்ரெண்ட் வே கொடுத்துருக்காரு. நீ எந்த வழியில் போனாலும், ஆனால் ஒரே ஒன்று என்ன சொல்லார்? ஆவியானவர் ஒருவரே. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆவியானவர் வந்து பல வகையில் என்ன செய்கிறாருன்னா, நமக்கு ஊழியத்தை செஞ்சு அப்படியே கொண்டு வரார். இப்போ நம்ம வந்து ஒரு பெனிடாக்கா, எசேக்கியா பிரான்சிஸ் பெனிடாக்கா புக்கு எனக்கு இப்போ அவங்கள சரியாக நான் இப்போ பிடிக்காதுன்னா அவங்க கொஞ்சம் இதாக இருக்கிறாங்க, ரிச்சாக மாடலாக இருக்கிறாங்க அப்படின்னு நினச்சிட்ருப்பேன். ஆனால் அவங்க புக்கு பெனிடாக்கா எழுதின புக்கு இயற்கை மருத்துவம் சொல்லி ஒரு புக்கு இருக்குது. அது லைட்டாக திரும்பி படித்தேன் பாருங்கள். அதில் சில இயற்கையான சாப்பாடு முறைகள், உடல் நலத்தை குறித்து நல்லா தெளிவாக எழுதியிருக்காங்க. அதை படித்தேன்னா என்னந்தில் அவங்க ஒரு சிலது படிக்க நல்லா எழுதியிருக்கிறாங்களே, இவங்கள போய் நம்ம தப்பாக நினச்சிட்டோமே அப்படின்னு சொல்லி படிக்க பார்த்தா நிறைய புக்கு, ஒரு சில புக்கெலாம் படிக்க ஆரம்பித்தாச்சு. அப்படியே அவங்க மெசேஜ் என்ன செய்யப்பட்டிருக்குது? இழுக்கப்பட்டாச்சு. அப்போ சில காரியங்கள் அவங்க உபதேசத்தை காட்டிலும் அந்த புக்கு, ஒரு சின்ன புக்கு மூலமாக கூட கடவுள் என்னை வந்து அவங்க செய்தியை கேட்கும்படி செஞ்சார். அப்போ அந்த ஏற்கனவே அவர் செய்தியை 20 வருஷம் முன்னாடி கேட்டிருக்கேன், எசேக்கியா செய்தியை. அவங்க ரொம்ப நல்ல ஒழிக்கிறாங்க, நல்ல வார்த்தைகளை இப்போ தேவ செயல் பூரணப்படுத்தல் செய்தியெல்லாம் கொடுக்குறாங்க. ஆனாலும் என்னென்னா, நமக்கு வந்து இப்படி ஒரு சின்ன புக்ஸ் மூலமாக கடவுள் நம்மளை இழுத்து கொண்டார், ஒரு சின்ன காரியத்தின் மூலமாக. அப்போ நம்ம வந்து ஆண்டவர் ஊழியர்களை நம்ம வெட்டியாக குறை சொல்லக்கூடாது, மனிதர்களையும் வெட்டியாக குறை சொல்லக்கூடாது. அல்லேலூயா. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சாயலில் கடவுள் படைச்சிருக்கு. ஒவ்வொரு சாயலில் படைச்சி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு திறமையை கொடுத்து அந்த எல்லா வழியிலையும் மக்களை ரட்சிக்கிறதுக்கு அப்படியே கொண்டு வரார்.
அல்லேலூயா. உலகத்தான் சொல்லலாம், ஆடுற மாட்டேன் ஆடிக்கரை, பாடுற மாட்டேன் பாடிக்கரைன்னு சொல்லுவான். அதே போல் ஒவ்வொருத்தனையும் கடவுள் சந்திக்கிறதுக்கு ஒவ்வொன்றா கொண்டு வரார். ஒருத்தனை டிவி மூலமாக சந்திப்பார், ஒருத்தனை பிரசங்கம் பெரிய பேடை மூலமாக சந்திப்பார், ஒருத்தனை வீட்டில் போய் சந்திப்பார், ஒருத்தனுக்கு வியாதி படுக்கையில் சந்திப்பார், ஒருத்தனுக்கு கடன் பிரச்சனையில் சந்திப்பார். எல்லாரும் கடன் பிரச்சனையில் அகப்பட்டணும் அப்படின்னு சொல்லி எல்லோரும் மனுஷன் காத்திருக்க முடியாது. எல்லோரும் வியாதியில் அகப்பட்டால் தான் உண்மையான ரட்சிப்பு அப்படி சொல்ல முடியாது. ஒருத்தன் மனசை பாதிக்கப்பட்டு தற்கொலைக்கு நேராக அவனை சந்திப்பார். ஒருத்தனே பாடல் கேட்டுக்கிட்டு இருப்பான், சந்தோஷமாக துள்ளுறாங்களே அப்படின்னு அங்கே போய் ரட்சிக்கப்படுவார். ஆனால் எல்லா நோக்கமும் பக்தி வெறித்து உண்டு பண்ணுகிறதா ஆண்டவருக்கு பிரியமாக இருக்கணும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆவியானவருடைய கண்ட்ரோலில் நம்ம போய் அப்படியே கொண்டு வரணும். அல்லேலூயா. அதுக்காக நம்ம தவறான காரியங்களை பயன்படுத்தி கிடையாது. ஆவியானவர் செய்கிற ஆவியானவர் வித்தியாசமான கிரியைகளிலே கொண்டு வந்து ஜனங்களை ரட்சிப்பார். ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு முறையில் கொண்டு வந்து ரட்சிப்பார். அப்போ நமக்கு கடவுள் என்ன கொடுத்துருக்கிறாரு அதை நம்ம கண்டுபிடிக்கிறது. நிறைய பேர் வளர்ச்சி அடையாமல் இருக்கிறாங்க. ஊழியங்கள் வளர்ச்சி அடையாமல் இருக்கிறது, வாழ்க்கை வளர்ச்சி அடையாமல் இருக்குது, வியாபாரங்கள் வளர்ச்சி அடையாமல் இருக்கிறது. என்ன காரணம் கேட்டால் அவங்க கண்டுபிடிக்க முடியல. எல்லோரும் ஒரே மாணிக்க தொழிலை செய்கிறது. இந்த தொழில் செஞ்சால் அப்போ ஒரே மாணிக்க தொழில், ஒரே மாணிக்க படிப்பு, ஒரே மாணிக்க வேலை, ஒரே மாணிக்க ஊழியம். ஊழியத்தில் பார்த்தா அதே ஒரே ஊழியம், அவர் என்ன ஊழியம் செஞ்சாரோ அதே போல் ஊழியம். அது ஒருத்தருக்கு சக்ஸஸ் ஆகிரும், அவருக்கு இன்னொருத்தருக்கு சக்ஸஸ் ஆகாது. அவருக்கு வேறு ஊழியம் கொடுத்துருப்பார், வேறு வியாபாரம் கொடுத்துருப்பார், வேறு வேலை கொடுத்துருப்பார். அப்போ நம்ம தெரியாமல் என்ன செஞ்சிடறோம், இவங்க போய் தகப்பன் திணிப்பார், இதை தாண்டா செய்யணும், அல்லது குரு திணிப்பார், இந்த தான் ஒரு பாஸ்டர் திணிப்பார், என்னையே நீ பின்பற்று, நான் எப்படி இருந்தோன்னு அப்படியே பின்பற்றுன்னு திணிப்பார் ஒரு பாஸ்டர். அப்படி கேட்குறேன்னா என்ன செய்ய, நீ துருவோபதேசக்காரன், நீ கெட்டவன், நீ சொன்னபடி கேட்க மாட்டேன் அப்படின்னு திணிப்பான். அப்படி இல்லாமல் நம்ம ஆவியானுடைய அதான் சொல்கிறார், இனி நீங்கள் குழந்தைகளாயிராமல். அதான் பவுல் அந்த எபேசியர் நிறுவனத்திலேயே நிறைய எழுதுகிறார். அந்த எபேசியர் 4ஆம் அதிகாரத்தில் சொல்லும்போது சொல்கிறாரு, இனி நீங்கள் குழந்தைகளாயிராமல். 14 வசனம், நாம் குழந்தைகளாக மனுஷருடைய சூதும் வஞ்சிக்கிறதுக்கு எதுவான தந்திரமுள்ள போதகமாகிய பலவித காற்றினாலே அலைகளைப் போல் அடிபட்டு அலைகிறவர்களாக இராமல் அப்படின்னு சொல்கிறார். அந்த சூதுமான வார்த்தைகள் இப்போ மனுஷன் அந்த கண்ட்ரோலில் அப்படியே வச்சிருக்க விரும்புவான், தன்னை போலவே வச்சிருக்குன்னு நினைப்பான். ஆனால் மற்றவனுக்கு அது ஒர்க்கட் ஆகாதே, அதே போல் பேசுவான், இதெல்லாம் செஞ்சது தப்பு, அவங்க செய்கிறது தப்பு, இவங்க செய்கிறது தப்புன்னு சொல்லி குறை சொல்லி அப்படியே முடக்கி வச்சுருவாங்க. சிலர் சபையே முடக்கி வச்சுருவாங்க. சிலர் சபை இப்படி தான் உபதேசம், இதுதான் ஊழியம் அப்படின்னு சொல்லி அவங்க செய்கிறது தான் ஊழியம். நிறைய இடங்கள் என்ன செய்யணும், நான் தான் நல்லவன், நான் செய்கிறது தான் ஊழியம், நீ மற்றவங்க செய்கிறதெல்லாம் தப்பு அப்படிங்கிற கான்செப்டிற்கு வந்துருச்சு. நிறைய பேர் அப்படி தான், இன்றைக்கி நான் செய்கிறது தான் கரெக்டான ஊழியம், இன்னொருத்தர் குறை சொல்ல, இன்னொருத்தர் குறை சொல்ல. ஆனால் அவங்க சபை விசுவாசிகள் அப்படியே அடக்கி உடுக்கி அப்படியே கண்ட்ரோல் பண்ணுவாங்க. அதே இல்லை, கிறிஸ்துவனுடைய நோக்கம் விரிந்து பறந்து எல்லா தேசத்தை தேவனுக்குள்ளாக கொண்டு வரதான் நோக்கம். அவன்கிட்ட இருக்கிற திறமையெல்லாம் முடக்கி வைக்கிறது சபை கிடையாது. சபை ஸ்தோத்திரம், சுவிசேஷ ஊழியம், தேவனுடைய சத்தியம் ஒரு மனிதனை எரிந்து பிரகாசிக்க வைக்கிறதா இருக்கணும். ஒரு அவனுடைய விளக்க எரிந்து பிரகாசி வைக்கிறதா இருக்கணும், மூடி போடுகிறதா இருக்கக்கூடாது. இன்றைக்கி நிறைய சபைகளை நிறைய பேர் மூடி போட்டுறாங்க. அப்படி இல்லாமல் நம்ம மூடியை திறந்து நிறைய பேருக்கு வெளிச்சத்தை கொண்டு வருகிற பாத்திரங்களாக இருக்கணும். அல்லேலூயா. அப்போ அதான் சொல்கிறாரு, நீங்கள் பலவிதமான காற்று, இந்த சூதுள்ள பிரசங்கம் என் கண்ட்ரோல்லே இரு, என் பேச்சே கேளுன்னு சொல்லி அப்படியே அடக்கி வைப்பாங்க சிலர். நான் தான் உத்தமமான ஊழியக்காரன், அப்படி இல்லை. நம்மளை காட்டில் எத்தனை பேர் பல மணி நேரம் ஜெபிக்கிறவங்க, உண்மையுள்ள ஒளிக்காரங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க. கெட்டவங்களை பார்த்து என்ன செய்ய, மனசில் கெட்டதை நினச்சிட்டே பார்த்துட்டா கெட்டதான் தெரியும். அப்போ நம்மளோட நல்ல கர்த்தருக்காக எழுந்து பிரகாசிப்பான் ஒவ்வொரு ஊழியக்காரனும். அன்னைக்கு தேசங்கள், எவ்வளோ தேசங்கள் சந்திக்கப்படுகிறது. அல்லேலூயா. சரி, ஸ்தோத்திரம். பாருங்கள், 15 வசனத்தை சொல்கிறார், அன்புடன் சத்தியத்தை கை கொண்டு தலையாகிய கிறிஸ்துக்குள் எல்லாவற்றிலையும் நாம் வளர்கிறவர்களாக இருக்கும்படியாக அப்படி செய்தார். எப்படி செய்தார்? அவர் 13 வசனத்தை சொல்கிறாரு, அவர் சிலரை அப்போஸ்தலராகவும், சிலரை தீர்க்கதரிசிகளாகவும், சிலரை சுவிசேஷகராகவும், சிலரை மேய்ப்பராகவும், போதகராகவும் ஏற்படுத்தினார். எல்லாரும் மேய்ப்பராக இருங்கன்னா எப்படி இருக்க முடியும்? எல்லாரும் சர்ச்சை நடத்துங்கப்பா அப்படின்னா எப்படி எல்லாரும் சர்ச்சை நடத்த? சுவிசேஷகர் எங்கே அப்படின்னு கேட்குறார். தீர்க்கதரிசி எங்கே? ஆண்டவரை அனாட்டிங் பண்ணிட்டார். என்ன நாட்டி, நீ அப்போஸ்தலனா இரு, தெரிந்து ஊருக்கு போய் என்ன செய், சபையில் ஸ்தாபி அப்படின்னு சொல்லிட்டார். சிலர் தீர்க்கதரிசி அபிஷேகம் பண்ணிட்டார். பார்த்தேன்னா தீர்க்கதரிசி இன்றைக்கி 19 வயசு பையன் தீர்க்கதரிசி சொல்கிறான், இன்றைக்கி 25 வயசுக்காரங்க. இன்றைக்கி ஆண்டவர் தீர்க்கதரிசின்னு ஆவி விட்டுறார். அவருக்கு தீர்க்கதரிசனம் தான் வருதுன்னா அவங்க அந்த வேலையை பண்ணுறாரு. அதுக்காக நீ தீர்க்கதரிசி சொல்கிறதா கள்ளத்தனமான தீர்க்கதரிசி சொல்லக்கூடாது.
அது கள்ளத்தர தீர்க்க தரிசனம் இருக்கும், இல்லைன்னு சொல்லலை. ஆனாலும் உண்மையான தீர்க்க தரிசனம் இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. அப்போ சிலர் சுவிசேஷ ஊழியத்தில் கர்த்தர் பயன்படுத்தார். தீர்க்க தரிசனம் அவங்களுக்கு வராது, ஆனால் சுவிசேஷம் வரும். சுவிசேஷத்திலே 1-2 தீர்க்க தரிசனம் வரலாம், தப்பு கிடையாது. சிலரை மெய்ப்பராக ஏற்படுத்துவார். மெய்ப்பர் மேய்ச்சிட்டே இருப்பாங்க, ஆடுகளை கண்காணிச்சிட்டு மேய்ச்சிட்டே இருப்பாங்க. போதகர் போதிச்சுட்டே இருப்பாங்க, அந்த போதக அபிஷேகம். ஆனால் ஒருத்தர் நம்ம குறை சொல்லக்கூடாது தான் ஆண்டவருடைய சித்தம். அந்த சிலரைன்னு சொல்லி ஏற்படுத்தினார். அவர் எப்படி ஏற்படுத்தி வச்சுருக்காரோ அந்த லைன்லேயே நம்ம போகணும். அப்போனா தான் எல்லாத்துக்கும் ஒரு ஆசீர்வாத வளர்ச்சி. ஹல்லேலூயா. அவர் எப்படி ஏற்படுத்தி வச்சுருக்காரு, நம்மளை எப்படி ஏற்படுத்தி வச்சுருக்காரு, நம்ம அதை கண்டுபிடிக்கணும், அதில் நம்ம வளரணும். அப்போ வளர்ச்சி அதில் ஒரு மெஷர்மெண்ட்டை வச்சுருக்காரு. அதில் நம்ம ஒரு நல்ல அளவு ஒரு நிறைவான வளர்ச்சியை ஆண்டவர் கொடுக்குறார். ஹல்லேலூயா. ஆனால் அதுதான் சொல்கிறாரு, எல்லா ஊழியமும் பார்த்தீங்கன்னா எதை குறித்துன்னா சபையானது பக்தி விருத்தி அடைவதற்காகவும் பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தும் பொருட்டு சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காகவும் இந்த 3 காரியத்தை சொல்கிறார். பரிசுத்த புருஷராகும் வரைக்கும், மேலும் நாம் அனைவரும் சபை மட்டும் கிடையாது, சபைக்குள்ளே எல்லாரும் அடங்குகிறோம். ஆனால் தான் மட்டும் இல்லை, எல்லா சபைகள் இருக்கிற ஆத்துமாக்களோ எல்லா பரிசுத்தவான்களும். அல்லேலூயா. அந்த செய்தி கொடுக்குறேன். இப்போ நம்ம சபைக்கு மட்டுமல்ல, நிறைய கேட்குற மக்களுக்கும் ஒரு பக்தி விருத்தி உண்டாகுது, நிறைவான வளர்ச்சி உண்டாகிறது. அன்புடன் அவர்களும் பரிசுத்தவான்களாக மாறுறாங்க. அல்லேலூயா. அவங்களும் கேட்டு ஆசீர்வதிக்கப்படுறாங்க. அப்போ நம்ம ஒவ்வொருவரும் நம்ம இந்த ஆண்டவர் தீர்க்கதரிசி அப்போஸ்தலர் எல்லாரும் என்ன செய்கிற பரிசுத்தவான்கள் தேசத்தில் அவர்கள் பூரணப்படுறாங்க. அல்லேலூயா. அப்புறம் சபை பூரணப்படுகிறது. அப்புறம் ஊழியங்கள் நடக்குது, சுவிசேஷ ஊழியமும் நடக்கணும் எல்லா இடத்துலையும். அதுக்கும் நம்ம என்ன செய்யணும், ஜெபிக்கணும், கொடுக்கணும், காரியங்களாம் செய்கிறோம். அதான் சொல்கிறார், இவைகள் எல்லாமே இதெல்லாம் வளர்ந்து பெறுகிறதுக்காக தான் சபை மட்டும் கிடையாது, தான் ஊழியம் மட்டும் கிடையாது, எல்லாருக்குள்ளும் எல்லா ஊழியங்கள் வளர்ந்த பிறகுனா தான் அந்த கிறிஸ்துவனுடைய நிறைவான வளர்ச்சி உண்டாகும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இப்போ நான் மட்டும் வளர்ந்துக்கிட்டே இருந்தேன்னா அது நல்லா இருக்காது. சபை வளரணும், மற்ற மக்கள் வளரணும். ஸோ எனக்கு தெரிஞ்சவங்க அறிஞ்சவங்க எல்லோரும் கிறிஸ்துவுக்கு நல்ல வளர்ச்சி அடையணும். அவங்கள கூட்டி கொண்டு போகிறது தான் பரலோகம். அல்லேலூயா. சரி, ஸ்தோத்திரம். பாருங்கள், அப்போ இவைகளாம் எப்படி வளரணும்னு சொல்கிறார். 16 வசனம், அவராலே சரீரம் முழுவதும் அதற்கு உதவியாக இருக்கிற சகல கணுக்களாலும், நம்ம எபேசியர் 4:16 சொல்கிறார், இசைவாய் கூட்டி இணைக்கப்பட்டு ஒவ்வொரு அவயமும் தன் அளவுக்கு தக்கதாக கிரியை செய்கிறபடியே அது அன்பினாலே தனக்கு பக்தி விருத்தி உண்டாக்குறதுக்கு இதுவாக சரீர வளர்ச்சி உண்டாக்குறது சொல்கிறார். அப்போ சொல்கிறாரு, நீங்கள் சரீர வளர்ச்சி, இந்த வளர்ச்சிங்கிறது கிறிஸ்துவுக்குள்ளே வளரணும்னு சொல்கிறார், அன்பினால் வளரணும்னு சொல்கிறார். பகை பொறாமல் தவறு சொல்லிட்டு குத்தம் சொல்லிட்டே வளர்றதெல்லாம் இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறார். அன்புடன் சத்தியத்தை கை கொண்டு தலையாகி கிறிஸ்துவுக்குள்ள நம்ம எல்லாவற்றிலும் நாம் வளர்கிறவர்களாக இருக்கும்படியாக நம்ம எல்லாவற்றிலும் வளரணுமா? நம்ம ஒரே சத்தியத்தில் மட்டும் வளரக்கூடாது. ஆண்டவர் கொடுக்குற சத்தியத்தை தலையாகி இயேசுவை பற்றி கொண்டு, நம்முடைய இந்த கை கால் எல்லாமே தலையை தான் பற்றி இருக்குது, தலையிலிருந்து தான் ஆர்டர் வரும். அப்போ நம்ம எல்லாமே தலைக்குள் போகிறது போல் என்ன ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஜாயிண்ட்டாக இருக்குது. அது அன்புடன் ஜாயிண்ட்டாக இருக்கணும். அது போல் இரும்பு போல் இருக்கிற ஒவ்வொரு முட்டிக்கும் மொழிக்கும் ஒவ்வொரு வித்தியாசம் இருக்குது. காலை மடக்கெல்லாம் செய்யலாம், அதெல்லாம் அன்பினால். அதே போல் சொல்கிறாரு, அன்பினாலே நீங்கள் இணைக்கப்பட்டிருக்கணும்னு சொல்கிறார். இன்றைக்கி அன்புங்கிறது இல்லை. ஒரு சிலருக்குள்ள அன்பு, ஒரு சில ஐக்கியத்தில் மட்டும் அன்பு இருக்குது. ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், எல்லோரும் ஒன்று போல் சேர்ந்து அன்பு கூறணும்னு சொல்கிறார். அல்லேலூயா. இன்றைக்கி ஒரு சிலரை ஒவ்வொருத்தரும் குறை சொல்லிவிட்டு, நான் செய்கிறது தான் தப்பு, நான் செய்கிறது தான் ரைட்டு, நீங்கள் மற்றவங்க செய்கிறதெல்லாம் தப்பு அப்படின்னு சொல்லி ஒருத்தர் குறை சொல்லிவிட்டு என்ன செய்கிறோம், கிறிஸ்துவத்தை வளர விடாமல் முடக்கி போடுகிறோம். அப்படி இல்லாமல் கிறிஸ்துவத்தை வளர்கிறவர்களாக வைக்கணும். சபையில் இருக்கிற விசுவாசிகள் வளர்கிறவர்களாக வைக்கணும். ஒவ்வொருவருக்கும் கொடுக்கப்பட்ட கிருபையை பயன்படுத்தும்படியாக ஆண்டவர் விருப்பப்படுகிறார். அல்லேலூயா. அதான் சொல்கிறாரு, இதுக்கு ஆதலால் நீங்கள் என்ன இதெல்லாம் இந்த சப்ஜெக்டே கொண்டு வர்றார், பெரிய ஒரு சப்ஜெக்ட். அதில் சொல்கிறேன், ஆதலால் கர்த்தருக்குள் நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்னென்னா, புத்தி நீங்கள் புறஜாதிகள் தங்கள் வீணான சிந்தையில் நடக்கிறது போல் நடக்காதீங்க அப்படின்னு சொல்கிறார். புறஜாதிக்காரங்க வீணான சிந்தையில் நடக்கிறாங்க. அவங்க எப்படி நடக்கிறாங்க, ஒருத்தன் பொறாமப்பட்டு போட்டி போட்டு சண்டை போட்டு ஒவ்வொருத்தையும் அவன் இப்போ புறஜாதிகளுக்குள்ளே தான் அப்படி நடக்கும், உங்களுக்குள்ளே அப்படி சண்டை நடக்குன்னு சொல்கிறார். புத்தியில் இருதய கடினமத்தின் நிமித்தம்
தன்னுடைய என்ன செய்கிறாங்க, அறியாமையினாலே தேவனுடைய ஜீவனுக்கு அந்நியராக இருந்து உணர்வில்லாத சகலவிதமான அசுத்தங்களை இப்படி கெட்டதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க சொல்லிட்டு அசுத்தமான காரியங்களை செய்கிறாங்கன்னு சொல்லிட்டு கீழே அப்படியே கொண்டு வர்றார். நீங்களோ உங்கள் உள்ளத்தில் புதிதான ஆவியுள்ளவர்களாய் மெய்யான நீதி, பரிசுத்தம், தேவனுடைய சாயல் அப்படின்னு சொல்லி 25 சொல்ல ஒருவருக்கு ஒரு அவயங்களாக இருக்கிறபடியால் பொய்களை களைந்து மெய்யை பேச கடவுள். நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதீர்கள் அப்படிலாம் சொல்லிட்டு ஒரு கிறிஸ்தவனுடைய கேரக்டரை கொண்டு வர்றாரு. கேரக்டர் ஒன்று என்ன செய்யணும், நல்லா இருக்கணும் சொல்கிறார். கேரக்டர் இன்னைக்கு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருக்குள்ளே போய் சொல்கிறது. அது என்ன சொல்கிறாரு, அப்புறம் கசப்பு 31 வசனம் எடுத்துகிற கசப்பு, கோபம், மூர்க்கம், கூக்குரல், தூசணம், தயவு, இது துர்க்குணம், இவெல்லாம் உங்களை விட்டு நீங்கள் கடவுன்னு சொல்கிறார். ஏன்னா இன்றைக்கி சபைக்குள்ளே அப்படி இருக்குது, நிறைய ஊழியங்களிலையும் இருக்குது, ஊழியக்காரர்களுக்குள்ளே இருக்குது, விசுவாசிகளுக்குள்ளே இருக்குது, எல்லாத்துக்குள்ளே இருக்குது. அப்போ அதான் சொல்கிறாரு, இந்த கசப்பு, கோபம், இது தூசணம் இதெல்லாம் நீங்கி இயேசுவின் வளர்ச்சி, சரீர வளர்ச்சியை கொண்டு போகிறார். இந்த அதிகாரம் இங்கே மட்டும் முடியல, எங்கே தொடங்குது, இந்த கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சியில் தொடங்கி 32 வசனத்தில் முடியும். 7ஆம் வசனத்தில் தொடங்கின 7ஆம் வசனத்தில் நீங்கள் 5ஆம் வசனத்தில் தொடங்கி கிட்டத்தட்ட 32ஆம் வசனத்தில் தான் முடியுது. நீங்கள் இப்படி இருக்கிறபடினால நம்ம இங்கிலீஷ் பைபிளில் படித்தோம்னா சேஞ்ச் யுவர் மைண்ட் அப்படின்னு சொல்கிறார். நீங்கள் உலகத்தாரை போல் நீங்கள் மைண்டில் வாழாமல் நீங்கள் மாறுங்கன்னு சொல்கிறார். பாருங்கள், ஃபார் எவர் சேஞ்சிங் அவர் மைண்ட்ஸ் அபவுட் வாட் வி பிலீவ் பிகாஸ் சம்ஒன் ஹேஸ் டோல்டு சம்திங் டிஃப்ரெண்ட் அப்படின்னு 14ஆம் வசனத்தில் சொல்லும்போது சொல்கிறார். நீங்கள் குழந்தைகளைப் போல இல்லாமல் உங்களுடைய மனசு எல்லாமே மாறி என்ன செய்யணும், ஸ்தோத்திரம். அப்போ இந்த வசனத்தில் சொல்லும்போது அப்படியே கொண்டு வர்றாரு. நீங்கள் என்ன செய்யணும், வளர்கிறவள கிறிஸ்துவனுடைய நிறைவான வளர்ச்சிக்கு the head of his body, the church under his direction, the whole body, நம்ம டைரக்ஷன்லாம் இயேசுவை நோக்கி வளர்ந்து பெருகிக்கிட்டே இருக்கணும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்போ நம்முடைய டைரக்ஷன் எங்கே இருக்கணும், பாடியெல்லாம் எதுன்னு இருக்கும், இந்த ஹெட் ஆஃப் த பாடின்னு சொல்லப்பட்டிருக்கு, தலையை நோக்கி இருக்கணும். அந்த என்ன செய்யணும், ஹோல் பாடியும் எதை நோக்கி போகணும், தலையை நோக்கி போகணும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்போ நம்முடைய சரீர வளர்ச்சி இயேசுவை நோக்கி போகணும். இப்படி இயேசுவை நோக்கி போய் இயேசு இப்படி எல்லா சீடர்களும் அரவணைச்சு போனார். இயேசு கிறிஸ்து எல்லாரையும் நம்ம அன்பு கூர்ந்தார். அல்லேலூயா, பாவியை கூட நேசித்தார். ஸ்தோத்திரம். பாவம் செய்தவளை கூட ஆண்டவர் மன்னித்து ஏற்றுக்கிட்டார். ஆனால் இன்றைக்கி அப்படிப்பட்ட சூழ்நிலையெல்லாம் மாறிக்கிட்டு அப்படியே போயிட்டே இருக்குது. சரி, ஸ்தோத்திரம். இன்றைக்கி நம்ம கண்டுபிடிக்கக்கூடியது என்னென்னா, நம்ம டிஃப்ரெண்ட் வே. இப்போ 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை தியானித்து முடிப்போம். 1 கொரிந்தியர் 12:8 சொல்கிறாரு, ஸ்தோத்திரம். 12:8 அதில் சொல்லும்போது சொல்கிறாரு, கிரியைகளிலும் வித்தியாசங்கள் உண்டு, எல்லாருக்குள்ளும் எல்லாவற்றையும் நடப்பிக்கிற தேவன் ஒருவரே. அப்போ சொல்கிறார், ஆவியானவர் அனுக்கிரகம் அவனுடைய பிரயோஜனத்துக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. 7ஆம் வசனத்தில் சொல்கிறார், இந்த ஆவியினுடைய அனுக்கிரகம். இந்த ஆவியினுடைய அனுக்கிரகம்னா ஸ்தோத்திரம், இந்த ஆவியானவர் உள்ளே இருக்கிறார். இப்போ சிம்சோனுக்குலாம் ஆவியானவர் இருந்தார். அவன் என்ன செய்கிறான், ஒரு தாடையிலும்னா 1000 பேரை கொண்டான். அப்புறம் மறிக்கும் பொழுது என்ன செய்கிறான், 3000 பேருக்கு மேலே கொள்கிறான். அவனால் எத்தனையோ பேரை கொல்ல முடியும், அல்லேலூயா, காப்பாற்ற முடியும். அந்த தேசத்தை 20 வருஷம் விசாரித்தான். ஆனால் ஸ்தோத்திரம். ஆனால் என்ன ஆகும்னா, அவனுக்குள்ள வெள்ளம் இருந்துச்சு. அதே போல் கிதியோன். இப்போ டிஃப்ரெண்ட் வே அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆண்டவர் கால சூழ்நிலையில் கேட்டபடி மாற்றுகிறாராம். இப்போ ஆதியாமம் காலத்தில் ஆபிரகாம், நோவாவங்களாம் வர்றாங்க. அப்புறம் லேவிகாரம் வருது. லேவிகாரம் பலிகள் வருகிறது. எண்ணாகாமத்தில் அப்படியே நடந்து எல்லாரும் போயிட்டே இருக்கிறாங்க. அல்லேலூயா. அப்போ ஸ்தோத்திரம். அப்புறம் உபகாமத்தில் வர்றாரு, மோசே வராரு. அப்புறம் உபகாமத்தில் என்னாவத்திலையும் மோசே வராரு. யாத்திராமத்திலையும் நடந்து போயிட்டுருக்குறாங்க. அப்புறம் யோசுவா காலத்தில் ஒரு யுத்தங்கள், மோசே வழி நடத்தி வர்றாரு. இப்போ யோசுவா யுத்தம் செய்து நாட்டை பிடிக்கிறாரு. நாட்டை பிடித்த பிறகு நியாயாதிபதிகள் காலம் வருகிறது. அங்கே மூப்பர்கள் தோன்றி தீர்க்கதரிசிகள் தோன்றி நாட்டை ஆள்றாங்க. நியாயாதிபதிகள் காலத்துக்கு இப்போ அதுக்கடுத்து என்ன வருகிறது, ராஜாக்கள் காலம் வருகிறது. இப்போ ராஜாக்களுக்கு அடுத்து இப்படி என்ன சிறைப்பிடிக்கப்பட்டு போகிறாங்க. அடுத்து ஜீசஸ் வராரு. இப்படி நம்ம காலங்கள் மாறுகிறது. அப்போ காலங்கள் மாறும் பொழுது அதற்கேற்ற தலைவர்களை உண்டு பண்ணுறார். அதற்கேற்ற ஜென்ரேஷன் தலைவரை ஏற்படுத்துகிறார். அதே போல் நம்ம வாழ்க்கையிலும் கூட நம்ம ஒரு குறிப்பிட்ட காலங்கள் நம்ம வாழ்க்கையில் நம்ம ஆவியானவர் ஊற்றப்பட்டுட்டார். இயேசு வராரு, ஆவியானவர் ஊற்றப்பட்டுட்டார். அப்புறம் அப்போஸ்தலர் வராங்க. அப்புறம் தெருவில் எல்லா இடங்களும் சபைகள் பெருகுது, சுவிசேஷ ஊழியங்கள் வளர்கிறது, எல்லா ஊழியங்களும் வளர வருது. அப்போ நம்ம இன்றைக்கி என்ன செய்யப்பட்டிருக்குன்னா, சபையில் ஒரு விசுவாசி ரசிக்கப்பட்டால் ஒரு ஊழியக்காரர் என்ன சொல்கிறாரோ அப்படியே
அதே பாணிக்கு போகக்கூடாது. அன்றைக்கு ஆண்டவர் விசுவாசம் வரத்தை ஊட்டுகிறார். அல்லேலூயா. அன்பை கொண்டு வருகிறார். அல்லேலூயா. ஆவிக்குரிய சத்தியங்களும் ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஆண்டவர் வித்தியாசமாக கொடுக்குறார். ஆனால் கிரிய ஆவியானவர் தான். நோக்கம் பிதாவை நோக்கி தான் இருக்குது, தலையை கிறிஸ்துவை நோக்கி தான் இருக்குது. ஆனால் நம்ம ஒரே ரட்சிக்கப்பட்ட அந்த ரட்சிப்பின் சாட்சியிலே இருக்கக்கூடாது, பாவ அறிக்கையிலே இருக்கக்கூடாது. பாவ அறிக்கை ஆண்டவரே மன்னிங்க மன்னிங்கப்பா அதேல இருக்கக்கூடாது. அதான் கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சி அவர் தான் பூரணர். யார்? இயேசு தான். இன்றைக்கி நம்ம என்ன நினைக்கிறோன்னா ஒரே மனித சத்தியம், அந்த சத்தியத்திலே போனோம். அந்த காலத்தில் செருப்படாமல் நடந்தாங்க. அந்த காலத்தில் நேசிப்பட்டிருக்கிறாங்க. ஒரு குறிப்பிட்ட ட்ரெஸ் தான் போடுவாங்க. அது ஜிப்பாக போடுவாங்க, அல்லது ஒரு செட்டை ஒயிட் சேலை ஏதோ ஒன்றா போடுவாங்க, ஏதோ ஒன்று கட்டுவாங்க. அதிலே எல்லோரும் போக முடியாது. ஏன்னா இப்போ உள்ள வாலிபர்கள் சந்திக்கக்கூடிய காலங்கள் ஆயிடுச்சு. வாலிபர் வளர்ந்து இங்கிலீஷ் நாலேஜ் அப்படி பேசுகிற ஒரு சின்ன பிள்ளை குட்டி பிள்ளை பேசுகிற கூட இப்போ பெரியார்கள் பேச முடியல. அந்தளவுக்கு வளர்ந்து பெருகிடுச்சு, அறிவு ஞானம் பெருகிருச்சு. அப்போ நம்ம முந்தி கேசி இல்லை, கேசியை பாவம் நினச்சாங்க. அப்போ கேசி வந்துருச்சு. அப்புறம் வீடியோனா தப்பாக நினச்சாங்க. இப்போ வீடியோவில் எல்லோரும் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ என்னென்னா இவைகளாம் ஆண்டவருடைய ராஜ்யத்து பயன்படுகிறது. நம்ம தப்பாக எடுக்கக்கூடாது. நம்ம எடுத்தோம். ஒரு சில ஸ்பீக்கர் வைக்கிற தப்பு, கேசியை வாசிக்கிற தப்பு, கொட்டடிக்கிற கூட தப்பு நினச்சாங்க. ஆனால் வர 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 நாலேஜ் வளர புரிஞ்சுக்கிட்டாங்க. இதெல்லாம் இப்போ வர ஜெனரேஷனுக்கு தேவை. அல்லேலூயா. அந்த காலத்தில் இவ்வளோ பில்டிங் கிடையாது. கத்துனா காற்றுல சத்தம் போயிட்டே இருக்கும். ஆனால் இப்போ பில்டிங் வந்துருச்சு. அடுத்த வீட்டுக்கு போனால் டிஸ்டர்ப் நினைக்கிற காலமாகிடுச்சு. அதனால் உள்ளேயே என்ன செய்கிறாங்க, ஏசியெல்லாம் போட்டு உள்ளே சத்தம் க்ளீனாக சவுண்டு கவனமாக வராப்பில் ஆகி போச்சு. எல்லாத்தையும் கடவுள் அந்தந்த காலத்துக்கு வெளிப்படுத்துகிறார். செல்லு இல்லாமல் இருந்துச்சு, இப்போ செல்லை கடவுள் தான் வெளிப்படுத்தினார். நம்ம பிசாசு ஒன்று வெளிப்படுத்த, பிசாசு நுட்பமாக எதையும் கண்டுபிடிப்பானா? கண்டுபிடிக்க தெரியாது அவனுக்கு. கண்டுபிடிச்சது ஏமாற்றுவான். மனுஷன் என்ன செய்வான்? இதை வச்சு ஏமாற்றுவான். டிவி வச்சு ஏமாற்றுவான். டிவி அவனுக்கு கண்டுபிடிக்க தெரியாது, டிவி வச்சு ஏமாற்றுவான். லைட்டை அவனுக்கு கண்டுபிடிக்க தெரியாது, அந்த லைட்டை வச்சு ஏமாற்றுவான் இல்லையா? ஆனால் ஆண்டவர் தான் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சி தர்றாரு. மக்களுக்கு எல்லோரும் நல்லதுக்கு தர்றாரு. ஆனால் கெட்டதுக்கு பிசாசு பயன்படுத்துகிறான். அதை எடுத்துக்கொள்கிறான். ஆனால் நம்ம எடுத்துக்கொள்ளணும். அல்லேலூயா. அப்போ தேவன் அந்த கால சூழ்நிலைகளுக்கேற்ப தன்னுடைய வல்லமையை ஜனங்களுக்கு வெளிப்படுத்தி காட்டுகிறார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். மிந்தி நடந்தே போவாங்க, நடந்தே போய் ஒளிஞ்சுவாங்க. இப்போ நடந்தே போக முடியுமா? இந்த இடத்துக்கு கூட பைக் எடுத்துகிட்டு போகிறாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலை ஆயிடுச்சு. நம்ம ஏன்னா அப்படி உடம்புநிலை பாதிக்கப்பட்டுருச்சு. அப்போ நம்ம வேகமாக பஸ்ஸில் போகிறோம், வேகமாக பிளேனில் போகிறாங்க, வேகமாக காரில் போகிறாங்க, போய் சுவிசேஷத்தை ஊழியத்தை செய்கிறாங்க. ஓகே, அது நல்லது. அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் அதான் அந்த என்ன சூழ்நிலைகளை கேட்டபடி மாற்றுகிறார். அதை நம்ம அனுமானித்து ஏற்றுக்கொள்ளணும். ஏற்றுக்கொண்டால் இன்னும் வளர்ச்சியில் நம்ம போவோம். இல்லை நம்ம பழையலே உட்காந்துருவோம்னா ஆண்டவர் பழையலே உட்காந்துருக்க வச்சுருவார். அதனால் நம்ம மற்றவர்களை பார்க்காம நம்ம கடவுள் நமக்கு கொடுக்குற அந்த ஈவின் அளவுக்கு தக்கதாக, இதெல்லாம் ஈவு, நமக்கு கொடுக்கப்படுகிற ஈவு. ஈவாயை தான் என்னக்கணும். அந்த ஸ்பீக்கர், மைக்கு எல்லாம் செய்யப்பட்டிருக்கிறது, நமக்கு கொடுக்கப்பட்ட வாகனங்கள் எல்லாம் ஈவு தான். கடவுள் கொடுத்த ஆலயம் எல்லாமே கடவுளுடைய ஈவாய் எடுத்து அதை வச்சு பயன்படுத்தி நம்ம அதை பெருக்கணும். அதை நம்ம ஊழியத்தில் எடுத்து பயன்படுத்தணும். பயன்படுத்தும் பொழுது கர்த்தர் ஒரு டிஃப்ரெண்ட்டான வேலை பயன்படுத்தி அநேக மக்களை அவர் ரட்சிப்பார். நம்ம வாழ்க்கையும் ஆசீர்வாதமாக இருக்கும். அதே போல் தான் வேலையினாலும் சரி, வியாபாரத்தினாலும் சரி, எந்த ஒரு காரியமானாலும் சரி, கடவுள் அதை எடுத்து பயன்படுத்துவார். அல்லேலூயா. அதான் சொல்கிறாரு, கிரியைகளில் வித்தியாசங்கள் உண்டு, எல்லாருக்குள்ளும் எல்லாவற்றையும் நடப்பிக்கிற தேவன் ஒருவரே. 6ஆம் வசனம் சொல்கிறார், கிரியையில் வித்தியாசம் இருக்குப்பா, எல்லாத்தையும் நடப்பிக்கிறவர் தேவன் தான்பா அப்படின்னு சொல்கிறார். நீங்கள் அப்படியே எடுத்து வச்சிட்டோம்னா ஸ்தோத்திரம். அதெல்லாம் சொல்கிறார். நிறைய கிரியையிலே வித்தியாசம் இருக்குன்னு சொல்கிறார். அதான் சொல்கிறார் 6ஆம் வசனம், கிரியைகளிலேயும் வித்தியாசங்கள். ஒருத்தன் அதை செய்கிறான், ஒருத்தன் இதை செய்கிறான், ஒருத்தன் வெள்ளடிக்கிறான், ஒருத்தன் செங்கல் வச்சு கட்டுறான், ஒருத்தன் என்ன செய்கிறான் பெயிண்ட் பண்ணுறான், ஒருத்தன் எலக்ட்ரிஷியனாக இருக்கிறான், ஒருத்தன் போர் போடுறான். இதில் இத்தனை ஒரு வீடு கட்டுறதுக்கு இவ்வளவும் தேவை வேண்டி இருக்குது. அல்லேலூயா. அப்போ ஒவ்வொரு கிரியைகளையும் கடவுள் நமக்கு கச்சிருக்கிறார். அதான் சொல்கிறாரு. அப்படியே நம்ம எடுத்துட்டோம்னா ஒரே நாம் யூதராயினும் கிரேக்கரை அடிமைகளாய் சுயாதீனம் எல்லோரும் ஒரே ஆவினால் ஒரே சரீரத்துக்குள்ளாக ஞானஸ்நானம் பண்ணப்பட்டு எல்லோரும் ஒரே ஆவிக்குள்ளாக தாகம் தீர்க்கப்பட்டோம். இப்படி சொல்லி முடிப்போம். கடைசியாக பார்த்தீங்கன்னா, சரீரம் முழுவதும் கண்ணானால் செவி எங்கே, அது முழுவதும் செவியானால் மோப்பம் எங்கே. தேவன் தமது சித்தத்தின்படி அவயங்கள் ஒவ்வொன்றையும் சரீரத்தில் வைத்தார். அல்லேலூயா. இப்போ கடவுள் என்ன செய்கிறார்னா, பல அவருடைய சித்தத்தின்படி தான் நம்மளை வச்சிருக்கிறார். நம்ம விருப்பத்தின்படி மாறணும்னு ஆசைப்படக்கூடாது. நம்ம கண்ணாக இருக்கிற ஆண்டவரே நம்மளை காதாக வச்சுருந்தாரா நம்ம கண்ணாக மாறக்கூடாது.
நம்மளை கண்ணாக வச்சுருந்தா கண்ணா ரைட்டு, காதாக வச்சுருந்தா காதாக ரைச்சு, மூக்கை வச்சுருந்தா மூக்கை ரைட்டு, நம்ம காலாக வச்சுருக்கலாம், கையை வச்சுருக்கலாம், உள் உறுப்புகளை வச்சுருக்கலாம். ஆனால் ஆண்டவர் நமக்கு என்ன வச்சிருக்கிறாரோ, அல்லேலூயா, என்னென்ன காரியத்தை நமக்கு வச்சு நம்மளை ஆசீர்வதிக்க விரும்புகிறாரோ அதை அப்படியே நம்ம எடுத்துக்கொள்ளணும். ஆண்டவரே என்னை எப்படி வச்சிருக்க விரும்புகிறீர்? ரெண்டாவது என்ன கேட்கணும்னா, ஆண்டவர் நமக்கு என்ன ஆண்டவர் நமக்கு என்ன வரம் கொடுத்துருக்கிறாரு, நமக்கு என்ன செய்ய சொல்கிற, என்னவா வச்சிருக்கிறார். ரெண்டாவது அதில் விருத்தி அடையணும்னு சொல்கிறார். அந்த நம்ம கொடுக்கப்பட்ட வரத்தை கண்டுபிடிக்கணும். இன்றைக்கி ஒரு சிலர் நீ இதிலே இடுறான்னு சொல்லுவாங்க. அப்படியே இருக்கிறது தேவ சித்தம் கிடையாது. கடவுள் நம்மளை எப்படி வச்சிருக்க விரும்புகிறாரு, நமக்கு என்ன வேலை செய்ய விரும்புகிறாரு, என்ன பிஸ்னஸ் பண்ண வைக்க விரும்புகிறாரு, என்ன நம்ம குடும்பத்தில் என்ன காரியம் செய்ய வைக்க விரும்புகிறாரு, நம்மளை எப்படி வைக்க விரும்புகிறார். சிலருக்கு படிச்சுட்டே இருக்க வைப்பார், ஏற்ற நேரத்தில் உயர்த்துவார். சிலர் என்ன வேலை நமக்கு பொசிஷன் கொடுத்துருக்காரு, அதை ரேஞ்சு அந்த இதை அறிஞ்சு அதில் பெருக்கணும், அதில் வளரணும். அல்லேலூயா. அப்போது மூணாவது என்ன காரியம்னா, கடவுள் வச்ச இடத்துல அதை மாற்றவே கூடாது. இன்றைக்கி என்ன சரி இப்படி மாறி அப்படி மாறி இப்படி மாறி அல்ல, கடவுள் நமக்கு மாற்றுறதுக்கு மனுஷங்க ஃபுல்லாக பிரயாசப்படுவாங்க. ஆனால் கடவுள் நமக்கு எந்த இதில் நமக்கு ஆசீர்வாதம் தரார் அது கண்டுபிடிக்காமல் வாழ்ந்துக்கிட்டு இருப்போம். அதை கண்டுபிடிச்ச பிறகு அதில் விருத்தி அடைவதற்கு முயற்சி பண்ணணும். அப்படியே முயற்சி பண்ணி விருத்தி அடையணும். எல்லா கண்களையும் மூடி ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, இன்றைக்கு நீர் கற்றுக் கொடுத்த வேத பாடத்துக்காக ஸ்தோத்திரம் அப்பா. வரங்களை நீர் தருகிறீர் என்று வாஸ்தவம். எல்லாம் கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சிக்கு ஆண்டவரே, நாங்கள் நிறைவான வளர்ச்சி வளர வேண்டும் அப்பா, பூரணமாய் வளர வேண்டும். எல்லா வரங்களும் எல்லா கிரியைகளும் வித்தியாசங்கள் இருந்தாலும் ஆனாலும் கர்த்தாவே, நீர் உம்முடைய நோக்கம் இல்லாமல் பகுத்தறிவு இல்லாமல் நீர் கொடுக்கவில்லப்பா. கண்மூடித்தனமாக நீங்கள் கொடுக்கலப்பா. ஒரு நோக்கத்துக்காக கொடுத்துருக்கிறீர், ஒரு நோக்கத்துக்காக எங்களை உண்டாக்கி வச்சிருக்கிறீர் அப்பா. நீங்கள் எங்களை வேஸ்ட்டாக உண்டாக்கலப்பா. ஒவ்வொருவருக்கும் தனிப்பட்ட திறமைகளை தந்திருக்கிறீர். நீர் எங்களுக்கென்று வைத்திருக்கிற திறமைகளை கண்டுபிடிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவரே, இந்த ஒளிப்பெருக்கையில் இந்த வீடியோவில் பார்த்து கொண்டு ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் உதவி செய்யுங்க, எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. தகப்பனே ஸ்தோத்திரம். ஞானம் வெளிப்படட்டும், கிருபை வெளிப்படட்டும். எங்களுக்கு கொடுக்கப்பட்ட தாளந்துகளை நாங்கள் தேவனுக்கென்று பயன்படுத்தும்படி உதவி செய்யுங்க. நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற வரங்களை தேவனுக்கென்று பயன்படுத்தும்படி எங்களுக்கு உதவி செய்யுங்க. கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் இதை பார்க்கிற கேட்கிற ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் ஞான கண்களை திறந்தருளும் ஆண்டவரே. அவர்களுக்குள் கொடுக்கப்பட்ட அபிஷேகத்தை புரிந்து கொள்ளட்டும் அப்பா. ஆண்டவரே, நீர் என்ன நோக்கத்துக்காக படைத்தீரோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றும்படி கர்த்தர் கிருபை செய்யுங்க. என்ன நோக்கம் ரட்சித்தீர், அழைத்தீர், தெரிந்து கொண்டீர், அந்த நோக்கத்தை நிறைவேற்றி எங்களுக்கு பலன் தாங்க, ஞானம் தாங்க. சகல துதி கனமை மேல உமக்கே செலுத்துகிறோம். வந்த மது பிள்ளைகளை ஆசீர்வதிங்க ஆண்டவர். அவர்களுக்கும் நல்ல அற்புதம் நடக்கட்டும். உம்மை போல மாற்றுங்க. தாழ்த்தி படைக்கிறோம், நீர் மட்டும் மையப்படுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே, ஆமென். ஆத்மாவே கதிரி சுத்திரி, முழுமே பரிசுத்தம் சுத்திரி. ஆத்மாவே கதிரி சுத்திரி. செய்த சகல உபகாரங்களையும் மறவா.